அண்மை செய்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டிருக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து வருகிற 28ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். செய்து ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி வாழ் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாததோடு கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டுள்ள விடியா திமுகவின் சாடல் மாடல் அரசையும் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்தியும் காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 28/4/2025 திங்கட்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையிலான கடந்த 47 மாத கால விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியுடன் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான சூழலை ஏற்படுவதற்காக பதிலாக அம்மா அவர்கள் நல்வாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் நீர்த்து போக செய்துள்ளதோடு கிடப்பில் போட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி வாழ் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத காரணத்தினால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என்று அதன் விவரங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் மொத்தம் உள்ள 15 வார்டுகளில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் பாதாள சாக்கடை அமைப்பதற்காக அம்மா ஆட்சியில் 102.11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இதுநாள் வரையிலும் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு பணியையும் திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கழக ஆட்சியின் போது பொதுமக்களுடைய குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு 59.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 40 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 நீர்த்தேக்க தொட்டிகளும் சுமார் 20 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் அமைக்கப்பட்டது என்றும் தற்போது இவை பயன்படுத்த இயலாத நிலையில் இருக்கிறது என்றும் இதன் காரணமாக இங்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் மிகுந்த சிரமத்தோடு வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். நகராட்சிக்குட்பட்ட இடங்களில் வசித்து வரக்கூடிய மக்களுக்கு முறையாக மின்சாரம் வழங்குவதில்லை. அவ்வப்போது மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் கோடை காலமாக உள்ள தற்போதைய நிலையில் மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் வேதனையுற்று வருவதாக அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். மகான் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூரில் 1000வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அம்மா அவர்களால் ராமானுஜர் மணிமண்டபம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அம்மாவுடைய நல்லாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சியில் திறந்து வைக்கப்பட்ட இந்த மணிமண்டபம் தற்போது எந்தவித பராமரிப்பும் இன்றி பாழடைந்து இருக்கிறது என்று மிகுந்த வேதனை தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதில் சிறிதும் அக்கறை இல்லாத இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி வாழ் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாததோடு கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டிருக்கக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு ஸ்ரீபெரும்புதூர் நிர்வாகத்தையும் கண்டித்து மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய திட்டங்களை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் செயல்படுத்த வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் 28/4/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா அலுவலகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக இலக்கியனுடைய செயலாளர், செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் முனைவர் SS வைகை செல்வன் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், குந்தத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி, மாவட்ட கழக துணை செயலாளர் கோந்தூர் எஸ் செந்தில் ராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக தலைமைச் செயலாளர்கள், கழக சார்பு துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள் மற்றும் நகராட்சி பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாகவும் நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து
ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்வதற்கு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.